ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். பொக்கிஷங்கள் உனக்கு தந்திடுவார், புதையல்களை உனக்கு கொடுத்திடுவார். கர்த்தர் பொக்கிஷங்கள் உனக்கு தந்திடுவார், புதையல்களை உனக்கு கொடுத்திடுவார். உன்னோடு என்றும் இருந்திடுவார், உன்னை கொண்டு அவர் செயல்படுவார். உன்னோடு என்றும் இருந்திடுவார், உன்னை கொண்டு அவர் செயல்படுவார். கர்த்தர் பொக்கிஷங்கள் உனக்கு தந்திடுவார், புதையல்களை உனக்கு கொடுத்திடுவார். கர்த்தர் பொக்கிஷங்கள் உனக்கு தந்திடுவார், புதையல்களை உனக்கு கொடுத்திடுவார். உனக்கு முன்னே சென்றிடுவார், கோணல்கள் எல்லாம் செவ்வையாக்குவார். உனக்கு முன்னே சென்றிடுவார், கோணல்கள் எல்லாம் செவ்வையாக்குவார். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார், உன் பெயரை சொல்லி அழைத்தாரே. உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார், உன் பெயரை சொல்லி அழைத்தாரே. கர்த்தர் பொக்கிஷங்கள் உனக்கு தந்திடுவார், புதையல்களை உனக்கு கொடுத்திடுவார். கர்த்தர் பொக்கிஷங்கள் உனக்கு தந்திடுவார், புதையல்களை உனக்கு கொடுத்திடுவார். வெண்கல கதவை உடைத்து விட்டார், இருப்பு தாழ்பால்கள் முறித்து விட்டார். வெண்கல கதவை உடைத்து விட்டார், இருப்பு தாழ்பால்கள் முறித்து விட்டார். அந்தகார பொக்கிஷங்கள் கொடுத்து விட்டார், ஒளிப்பிடத்தின் புதையல்களை தந்து விட்டார். அந்தகார பொக்கிஷங்கள் கொடுத்திடுவார், ஒளிப்பிடத்தின் புதையல்களை தந்திடுவார். கர்த்தர் பொக்கிஷங்கள் உனக்கு கொடுத்திடுவார், புதையல்களை உனக்கு கொடுத்திடுவார். கர்த்தர் பொக்கிஷங்கள் உனக்கு தந்திடுவார், புதையல்களை உனக்கு கொடுத்திடுவார். அவரே கர்த்தர் வேறொருவர் இல்லை, அவரை தவிர தேவன் இல்லை. அவரே கர்த்தர் வேறொருவர் இல்லை, அவரை தவிர தேவன் இல்லை. முழங்கால் யாவும் முடங்கிடுமே, நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். முழங்கால் யாவும் முடங்கிடுமே, நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும். கர்த்தர் பொக்கிஷங்கள் உனக்கு தந்திடுவார், புதையல்களை உனக்கு கொடுத்திடுவார். கர்த்தர் பொக்கிஷங்கள் உனக்கு தந்திடுவார், புதையல்களை உனக்கு கொடுத்திடுவார். எழுப்புதல் உன்மேலே வந்திட்டதே, தேசத்தில் எழுப்புதல் உண்டாகுதே. எழுப்புதல் தேசத்தில் வந்திட்டதே, தேசத்தில் எழுப்புதல் உண்டாகுதே. வல்லமை உன்மேலே இறங்கிடுதே, அபிஷேக தைலத்தால் நிரப்புகிறார். வல்லமை உன்மேலே இறங்கிடுதே, அபிஷேக தைலத்தால் நிரப்புகிறார். கர்த்தர் பொக்கிஷங்கள் உனக்கு தந்திடுவார், புதையல்களை உனக்கு கொடுத்திடுவார். கர்த்தர் பொக்கிஷங்கள் உனக்கு தந்திடுவார், புதையல்களை உனக்கு கொடுத்திடுவார். அல்லேலூயா. மணவாட்டியின் அலங்காரம் என்கிற தலைப்பில் அவனுடைய வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மணவாட்டியின் ஆயத்தம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். மணவாட்டி சபை எப்படி தன்னை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். மணவாளனுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது, இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரை சந்திக்கிறதுக்கு மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், சிங்காரித்துக் கொள்ள வேண்டும் நகைகளினால். எஸ்ஐயா 61:10 அதுக்கு ஒப்பனையான அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாணத்தினாலும் தகுதியான வஸ்திரத்தினாலும் தெளிந்த புத்தி தேவ பக்தியினாலும் நற்கிரியினாலும் தன்னை அலங்கரித்து கொண்டார்கள். ஒரு அலங்காரம் இங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவது, மணவாட்டி தன்னை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும். அவளுடைய வஸ்திரம் ஆயத்தமாக இருக்கணும். வஸ்திரம் பழுதடைஞ்சு போயிடக்கூடாது,
தேவன் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், தேவன் கொடுத்த நீதி என்கிற வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம், நிறைய வஸ்திரங்கள் ஆண்டு கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? அசுசிப்படாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவன் காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஏசாயா 62:5 மணவாட்டின் மேல் மணவாளன் மகிழ்ச்சியா இருப்பது போல தேவன் தன் சபையாகிய மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருக்கிறார். மனமகிழ்ச்சியின் நாற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப மணவாட்டி அப்படியாக தன்னை மணவாளனுக்கு ஆயத்தமாக்க அவரை சந்தோஷப்படுத்துகிற மணவாட்டியாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்பட்டு ஆயத்தமாகணும். எப்போதும் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சு கிடக்கக்கூடாது. தன்னை ஆயத்தப்படுத்தி புறப்பட்டு மணவாளுக்கு முன்பதாக எதிர்கொண்டு வர வேண்டும், 10 கணிகைகளைப் போல. அடுத்ததாக மணவாட்டி அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. தன்னை சுத்திகரித்து தன்னை ஒரு மறைவு கட்டப்பட்ட வாழ்க்கைக்குள் வாழ வேண்டும் என்று இதில் சொல்லப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களை மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இதை ஏற்கனவே தியானித்தோம். தொடர்ச்சியாக மணவாட்டியின் அலங்காரம் என்ன? மணவாட்டி தன்னை எப்படியெல்லாம் அலங்கரித்து கொள்ள வேண்டும்? தேவனை சந்திக்க போகிற மணவாட்டி, ஆயத்தமாகப்படுகிற மணவாட்டி, இயேசுடைய 2ஆம் வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்துகிற மணவாட்டி எப்படியாக தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும்? அலங்காரம் என்பது எல்லாருக்கும் பிடிக்கும், அப்படிதானே? அலங்காரம் பிடிக்காதுன்னு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அலங்காரங்கிறது எல்லாருக்கும். உங்கள் வீட்டில் போய் பீரோ பாருங்கள், செல்ஃபை பாருங்கள், கண்ணாடிக்கு முன்னாடி பாருங்கள், அதில் தான் எல்லா அலங்காரம் என்ன செய்யுது, வைக்கப்படுகிறது. அலங்காரத்துக்கு எல்லாரும் முதலிடம் கொடுக்கிறார்கள். ஆவிக்குரிய அலங்காரங்கள் வெளிப்பிரகாரமாய் நம்ம நிறைய அலங்கரித்து கொள்ளலாம். ஆனால் இங்கே நாம் பார்க்க போகிறது என்ன? ஆண்டவர் வெளிப்படையான அலங்காரத்தை எதிர்பார்ப்பதில்லை. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையே வெளிப்பிரகாரமான அலங்காரம். அநேகர் வெளிப்பிரகாரமான அலங்காரத்தை பார்த்து தான் ஒரு ஆளை மதிப்பிடுகிறார்கள். அவங்களுடைய உடை எப்படி இருக்கிறது, அவங்க போட்டு கொண்டிருக்கிற நகைகள் எத்தனை பவுன் தேரும், அவங்க வைத்திருக்கிற வாகனம் எப்படி, இப்படி வெளிப்பிரகாரமான மெட்டீரியலை வைத்து என்ன செய்கிறாங்க, ஒரு ஆளை கணக்கிடுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்பிரகாரமான மெட்டீரியலை வைத்து கணக்கிடலை, அவர் உள்ளான மெட்டீரியலை வைத்து கணக்கிடுகிறார். அல்லேலூயா. உள்ளான மெட்டீரியல் தான் கூடணும். அதான் உன் ஆத்துமா வாழ்வது போல ஆத்துமாவுடைய ஸ்டஃப் கூடணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அடுத்ததாக அழியாத அலங்கரிப்பு எப்படி? நல்ல குணத்தினால் நம்மை அலங்கரித்து கொள்ள வேண்டும். அந்த மணவாளனை சந்திக்க போகிற சபை என்கிற மணவாட்டியே தேவன் நமக்கு சில அலங்காரத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒன்று சொன்ன கீழ்ப்படுதலாகிய அலங்காரம், 2வது பரிசுத்தமாகிய அலங்காரம், 3வது நல்ல குணத்தினால் உள்ள அலங்காரம். அதான் சொல்லப்பட்டிருக்கு அழியாத அலங்கரிப்பு. நல்ல குணம்தான் அழியாத அலங்கரிப்பு. அப்ப புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், அப்ப நம்ம புறம்பான அலங்கரிப்பை நம்ம குறைக்க ஆரம்பிக்கணும், வெறுக்க ஆரம்பிக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்த நாம் நமக்குள் இருக்கிற புறம்பான அலங்கரிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரணும். அல்லேலூயா. புறம்பான அலங்கரிப்பு குறையுதா கூடுதா? நமக்குள்ள இருக்க ஆவி, இன்னர் மேன், நமக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் அலங்கரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். புறம்பான அலங்கரிப்பு குறைய குறையதான் ஆவிக்குரிய அலங்கரிப்பு என்ன செஞ்சுட்டே வரும்? மேலே எழும்பிட்டே வரும். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், புறம்பான அலங்கரிப்புக்கு ரொம்ப நேரத்தை கொடுக்கிறது, மணிக்கணக்கா உட்காந்து அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்றது. புறம்பான அலங்கரிப்பெல்லாம் விடுங்க. உள்ளான அலங்கரிப்பு, உள்ளான அலங்கரிப்பு, நல்ல குணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதுல சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே மறைந்திருக்கிற குணம். நல்ல குணங்களினால் அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க இதை விரும்பிட்டே இருங்களேன், கர்த்தர் குணத்தை மாத்திக்கிட்டே இருப்பார். இதெல்லாம் இப்போ என் வாழ்க்கையில் அப்படியே பிரயாசப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். நிறைய பொல்லாத குணம் நிறைய இருந்துச்சு. சிலர் இயற்கையிலேயே நல்ல குணத்தோடு பிறப்பாங்க, எப்படி தான் பிறந்தாங்களும் தெரியல. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, அமைதியாக பேசுவாங்க,
சண்டையே போட மாட்டாங்க, எதிர்த்தே பேச மாட்டாங்க. இயற்கையாகவே நல்ல குணம், அது பெருசு இல்லைங்க. இயற்கையாகவே பொல்லாத குணத்தோடு பிறக்கிற மனுஷன் தன்னை மாற்றிக்கொள்றான் பாத்தீங்க, அதுதான் பெருசு. ஹல்லேலூயா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதானே முடியலையே, கோவப்படக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், விட மாட்டாங்கிறாங்களே. பிள்ளைங்க பாருங்க, கோபப்பட நினைச்சிட்டு கோவப்படுத்திடுவாங்க நம்மள. வீட்டுக்கார கோவப்படுவாங்க, இல்லைன்னா வீட்டுக்காரமா கோவப்பட்டுருவாங்க. அதுதான் நம்ம எதை விரும்புகிறோம், அமைதியான சாஃப்டா கீழ்பட அப்படிதான் இருக்க விரும்புகிறோம். ஆனால் முடியலையே, ஏன் முடியல? ஆனால் இன்னைக்கு வாஞ்சிங்க ஆண்டு தருவார். ஹல்லேலூயா, வாஞ்சியுள்ள அந்த ஆத்துமாவை கர்த்தர் நன்மையினால் திருப்தி ஆக்குவார். கேளுங்க, ஆண்டவரே நல்ல குணத்தை தாங்க, நான் அமைதியா இருக்கணும், சண்டை போடக்கூடாது, அன்பா பேசணும், நான் கீழ்ப்படிந்திருக்கணும், நல்ல கனிகளை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். கனிகள் உள்ள வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அதுவோ கசப்பான கனியை தந்துச்சு. என்ன கனியை கொடுத்துச்சா? நம்ம நிறைய பேர் கசப்பான கனி. ஒரு சின்ன பிரச்சனையா உடனே மூஞ்ச வெட்டிடுறது, அந்த தாழ்ந்து போகிற அனுபவம் இங்கே நிறைய நமக்குள்ள இருக்குது. பார்த்தா ஸ்தோத்திரம் போட மாட்டாங்க. ஒரு அம்மாவை ஸ்தோத்திரம் போட்டுட்டே வரேன், சிரிச்சுக்கிட்டே வரேன், அந்த அம்மா இப்படி நிற்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ நான் கேட்டேன், அம்மா ஏன் நான் உங்களை பார்த்தானே சிரிச்சுட்டு வரேன், அப்படி என்ன என் மேலே உங்களுக்கு கோபம்? அவங்க என் மேலே கோவப்படுங்க நான் சொல்ல வரல, அறியாமல் இருக்கிறாங்க ஜனங்கள், அவ்வளோதான். நானே நிறைய பேரை பார்த்துட்டு அப்படி பேசாமல் திரும்பிடுவேன். இப்போ சில கழிச்சு ஏன் நான் பார்த்து திரும்பினேன், ஒரு சிரிச்சிருக்கலாமே. நமக்குள்ளேயே அறியாமல் இருக்கிற பலவீனம். இப்படி நான் பார்ப்பேன், அவங்கள பார்த்துட்டு அப்படி திரும்பிடுவேன். அந்த ஆட்கள் நினைப்பாங்க, ஏன் இந்த அம்மா பார்த்துட்டு அப்படி திரும்புது, ஒரு ஸ்மெயில் பண்ணா என்ன. இப்போ நான் வீட்டில் போய் யோசிப்பேன், அப்படி அந்த தாட் ஆண்டு தருவார். நீ அவங்கள பார்த்தியே, சிரிச்சியா? அப்போது நான் எனக்கு அது தப்பு, அதை சிரிக்கக்கூடாதுன்னு கிடையாது, அவங்க மேலே எனக்கு எந்த சண்டையும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாது. அது ஒரு பேய் நம்மளை என்ன செய்ய விடாது, நம்மளை சந்தோஷமாக 4 பேரை பார்க்க விடாது. ஹல்லேலூயா. இது என்ன சொல்லுக்குன்னா, புறம்பான அலங்கரிப்பை விட உள்ளான அலங்கரிப்பு. வாலி பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். புறம்பான அலங்கரிப்பு என்ன செய்யணும், குறையணும். ஹல்லேலூயா. உள்ளான அலங்கரிப்பு என்ன செய்யணும், கூடணும். ஹல்லேலூயா. உள்ளான அலங்கரிப்பு கர்த்தர் அதைத்தான் பார்க்கிறார். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணுமா. உள்ளான மனுஷனுக்கு சாப்பாடு போட்டு போட்டு அவனை பலனுள்ளவனா மாற்றணும். எப்படி மாற முடியும் உள்ளான மனுஷன்? வேதத்தை வாசிக்க வாசிக்க உள்ளான மனுஷன் பலனுள்ளவனா மாறிடுவான், நல்ல கனி கொடுக்கிறவனா மாறிடுவான். பைபிள் படிக்க படிக்க, ஐயோ இந்த சுபாவம் எனக்கு இல்லையே, ஐயோ இந்த குணம் எனக்கு இல்லையே, நான் இப்படிப்பட்ட தாழ்மை எனக்கு இல்லையே, இப்படிப்பட்ட கிருபை எனக்கு இல்லையே. அதை நீங்கள் வசனத்தை வாசிக்க வாசிக்க நீங்கள் வாஞ்சிப்பீங்க, ஆண்டவர்கிட்ட என்னையும் இப்படி மாற்றுங்க ஆண்டவரே. அநேக குணங்களை நீங்கள் பைபிள்லேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். எல்லா குணத்துக்கும் எக்ஸாம்பிளா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லா குணத்திலும் சிறந்தவர். இப்போ நம்ம அந்த குணம் இல்லாத நம்ம அவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே உங்கள் குணத்தில் கொஞ்சம் கொடுங்கப்பா எனக்கு. மனுஷனை கேட்டால் கிடைக்காது. நான் நிறைய பேர் அப்படியே நான் ரொம்ப நோட் பண்ணுவேன், அவங்க எப்படி கேரக்டர் இருக்கிறாங்க. அப்போ நான் யோசிப்பேன், இவ்வளோ நல்ல சாஃப்டான நேச்சராக இருக்கிறாங்களே. பிள்ளைங்க என்னதான் அட்டகாசம் பண்ணாலும் அப்படியே அமைதியாக இருப்பாங்க. நம்மனா ஒன்றுனா அச்சிப்போ 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 அப்படின்ட்டு நம்ம பிள்ளைங்களை 2 சாப்பிட்டு தான் நினைப்போம், அப்படியே சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதனால் அது புத்திசாலித்தனம் இல்லை. பிள்ளைங்க அட்டகாசம் பண்ணுவோம், என்ன செய்யணும், கொஞ்சம் அடக்கி வைக்கணும். இப்போ நமக்குள் மறைந்திருக்கிற குணமே, யாருக்குள்ள மறைஞ்சிருக்குதா? எல்லா குணமும் எங்கே இருக்குது? அது சொல்லப்பட்டு பாருங்க, சாந்தமும் அமைந்தலும் உள்ள ஆவியாக இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. எல்லாருக்குள்ளேயும் நல்ல குணம் உள்ள மறைஞ்சிருக்குது. ஹல்லேலூயா. எங்கேருந்து நீங்கள் வெளியே அடாப்ட் பண்ண தேவையில்லை. எல்லா குணத்தையும் தேவன் ஆவியானவர் என்னைக்கு நமக்குள்ள வருகிறாரோ அத்தனை ஆவிக்குரிய கனிகள், ஆவியானுடைய அத்தனை குணங்கள், இயேசுடைய அத்தனை சுபாவங்களும் யாருக்குள்ள வந்துருச்சு? நமக்குள்ள வந்துருச்சு. அது எங்க இருக்குதா? உள்ள மறைந்து இருக்குது. நம்ம உள்ள போட்டு அதை பூட்டி வச்சுட்டு மாம்ச கிரியைகள் தான் வெளியே காமிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் உள்ளே மறைந்து இருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு குணத்தை குறித்து நம்மகிட்ட சொன்னாங்கன்னா உடனே அதை சரிப்படுத்தி கொள்ளணும். அதை நம்ம உடனே மாற்றிக்கொள்ள பிரயாசப்படணும். உடனே ஜெபத்தை ஆண்டுகிட்ட வச்சிடணும். ஒரு பெரிய பாஸ்டர்மா சொன்னாங்க, ஆரம்பத்தில் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்களாம். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாராம், நீ ஒரு ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணாமல் இருந்தா நீ என்னைக்கோ நரகத்துக்கு போயிருப்ப. நீ ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணனால தான் ஆண்டவர் கிருபையாக வச்சிருக்கிறாரு. அப்போ உன்னுடைய குணம், உன்னுடைய கோப குணம் தான் ரொம்ப பொல்லாததாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த பாஸ்டமா
அவங்க அந்த கோப குணத்திலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள பல நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தாங்களாம். ஜெபித்து ஜெபித்து ஊழியம் வளர வளர நிறையா அங்கே இங்கே அடிபட்டு அப்படி இப்படி வந்து அந்த குணங்கள் மாறி இப்போ நான் ரொம்ப தாழ்மையாக மாறிட்டேன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த கோபம் நம்ம அதுக்காக ஆண்டுகிட்ட வாஞ்சித்து ஜெபிக்கணும். இந்த மாற்று ஆண்டவரே, நான் சிடுமுஞ்சா இருக்கிறேன், கோபக்காரியாக இருக்கிறேன், சண்டைக்காரியாக இருக்கிறேன், என்னால் பொறுக்க முடியல, உடனே வாய் பேசிவிடுறேன், உடனே சண்டை போட்டுடுறேன், உடனே எதிர்த்து பேசிவிடுறேன், என்னை மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. மாற்றுங்கன்னா அவர் மாற்ற வல்லவர். ஹல்லேலூயா. அப்படித்தான் அப்போ நம்மளை அலங்கரித்து கொள்ள வேண்டும். புறம்பான அலங்கரிப்பை குறைத்து கொண்டு தேவ பிள்ளைகள் உள்ளான அலங்கரிப்பு என்ன செய்யணும்? நமக்குள்ள அது கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2 10, 11, 15 குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் குணங்களுக்குரிய அலங்காரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக பாருங்க, ரூத்தை பற்றி சொல்லியிருக்குது, உன்னுடைய சாந்த குணம் ஊராரெல்லாம் அறிந்திருக்கிறார்கள். சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லவ, எல்லாம் நல்ல குணம் எனக்குள்ள இருக்குது. நமக்குள்ள நல்ல குணத்தை யாரெல்லாம் அறிந்து கொள்வாங்களாம்? ஊராரெல்லாம் அறியணும். மற்றவங்களுக்குலாம் என் நல்ல குணம் தெரியணும்னு அவசியம் இல்லை. அன்றைக்கி சொல்லுவாங்க, நான் எவ்வளோ நல்ல குணம் தெரியுமா, மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. பைபிள் சொல்லுது, நல்ல குணம் என்ன செய்யணுமா? மற்றவங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. இந்த குணங்கள் நல்ல கனி கொடுக்கிற குணத்தை கொடுங்க. ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். நல்ல குணமாகி கனியை எதிர்பார்க்கிறார். அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது போல நாம் கசப்பான கனிகளை கொடுக்காதபடிக்கு நல்ல கனிகளை கொடுக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. 4வதாக சங்கீதம் 149:4 வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அடுத்ததாக தேவன் கொடுக்கும் ஒரு அலங்கரிப்பு, இரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். முதலாவது, ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதா என்னது? ஒரு அலங்காரம். ஹல்லேலூயா. ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை உடுத்தி, ஏசாயா 61:10 சொல்லப்பட்டிருக்கு, ரட்சிப்பின் என்கிற வஸ்திரத்தை உடுத்தி. ரட்சிப்பு என்பது ஒரு பாதுகாப்பை குறிக்கிறது. வஸ்திரம் என்பது ஒரு மனிதனை பாதுகாக்கிற ஒரு பொருள் தான் என்னது? வஸ்திரம். இப்ப ஆண்டவர் எதை செய்கிறார்? ரட்சிப்பையை எப்படி கொடுக்கிறாரா? வஸ்திரமாய் கொடுக்கிறார். இந்த ரட்சிப்பு தான் நம்மளை பாதுகாக்குது. ஹல்லேலூயா. முடிவு பரிந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்கள். ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டு அதோடு அவ்வளவுதான் இல்லை. இந்த ரட்சிப்பு என்ன செய்யணுமா? நம்முடைய மரண பரியந்தம், இல்லை என்றால் தேவனுடைய வருகை பரியந்தம் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிப்பினால் அலங்கரித்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும். தேவன் கொடுத்த ரட்சிப்பிலேயே நம்ம இருக்கணும். அப்படின்னா என்ன? ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அது தேவனுடைய பிள்ளை. ரட்சிப்பு என்பதுக்கு அதனுடைய முடிவு என்ன? தேவனுடைய பிள்ளை, தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்த பிள்ளை, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்த பிள்ளை, தேவனை தரித்து கொண்டிருக்கிறார்களே, தரித்து கொண்டவர்கள். இதெல்லாம் நம்ம அதுக்கு எடுத்துக்கொள்ளலாம் ரட்சிப்புக்கு. ரட்சிப்பு என்கிற வஸ்திரம் நம்மளை எப்போது நம்ம கூட இருக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டாதான் முதலாவது அலங்காரம். அதுதான் இயேசுவை என்றைக்கு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தெல்லாம் இருந்து மீட்டெடுக்கப்படுகிறோமோ அதுதான் முதலாவது ரட்சிப்பாய் இருக்கிறது. ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ரட்சிப்பை விட்டுவிடக்கூடாது. ரட்சிப்பை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அந்த ரட்சிப்பு முடிவு பரியந்தம் என்ன செய்யணும்? நம்ம அதில் நம்ம ஸ்டாண்டு நிற்கணும். ரட்சிப்பை விட்டு ஒரு நாள் வழிக்கு போயிடக்கூடாது. ரட்சிப்பு தேவனுடைய பிள்ளை என்கிற அத்தாட்சி, பரலோக பிரஜை என்று முத்திரை தான் ரட்சிப்பு. அதை ஜாக்கிரதையா பற்றி கொள்ளணும். அடுத்ததாக ஏசாயா 52:1, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். உன் அலங்கார வஸ்திரத்தை என்ன செய்? நீ உடுத்திக்கொள். அடுத்ததாக நீதிமொழிகள் 3:22-21, என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். கழுத்துக்கு தேவன் ஒரு அலங்காரத்தை கொடுக்கிறார். அது என்னவா? ஞானமும் நல் யோசனையும். 21 சொல்லப்பட்டிருக்கு, என் மகன் இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. மெய் ஞானம், சரியான ஞானம் நமக்குள்ள இருக்கணும். சரியான ஞானத்தினால் கண்டுபிடிக்கணும். தேவனுடைய
வழிநடத்துதலை சரியான ஞானத்தோடு கண்டுபிடிக்கணும். நல்ல ஆலோசனை மற்றவங்க கொடுக்குற பாருங்க. ரெகொபெயாம் என்ன செஞ்சிட்டான்? அவன் தன் கூட வளர்ந்தவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டான். தகப்பனுடைய சிநேகிதருடைய ஆலோசனை அவன் கேட்க மறுத்துட்டான். தூர ஆலோசனைக்கு செவி கொடுத்துட்டான். நல்ல ஆலோசனை நம்ம என்ன செய்யணுமா? நம்ம காத்து கொள்ள வேண்டும். நல்ல ஆலோசனை இது நமக்குள்ள வளரணும். ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். யார் கொடுக்குற ஆலோசனைக்கெல்லாம் நம்ம செவியை சாய்க்க கூடாது. தேவன் கொடுக்கும் ஆலோசனைக்கு நம்ம செவியை சாய்க்கிறவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஞானம் அது உன் கழுத்துக்கு அலங்காரமாயிருக்கும். இது ஒரு அலங்காரம். நல்ல ஞானம் உள்ளவங்களா நம்ம விளங்கணும். குணசாலன ஸ்திரீ ஞான விலங்கு என்ன செய்கிறாளா? வாயை திறக்கிறா. நம்ம வாயை திறந்தா ஞான விளங்குதா? அநேக வாயை திறந்தாலே எதெல்லாமோ வந்துடுது உள்ள. வாய்க்கு ஒரு பூட்டு போடணும், அப்படிதானே? ஆமா, ஞான விளங்க வாயை திறக்கிறாள். அல்லேலூயா. அந்த கிருபை நமக்கு வேணும். ஆண்டவரே, நான் வாயை திறந்தா ஞானம் விளங்கணும் ஆண்டவரே. அப்ப அது எது நமக்கு ஒரு அலங்காரமா இருக்குது? ஞானமுள்ள ஸ்திரீ, கனம் பொருந்திய ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ. பிறர் நம்மளை பார்க்கும்போது ஞானம் நமக்குள்ள வெளிப்படணும். ஞானத்தின் ஊற்று, ஞான கண்மலையாக இயேசுட்ட கேட்கும் போது ஞானத்தை கொடுக்கிறார். யாக்கோபு 1:5 ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், ஆமா, எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஞானத்தை எண்ணத்தை நீ சம்பாதித்தாலும் ஞானத்தையும் புத்தியும் சம்பாதி. இந்த ஞானத்தை சம்பாதிக்கணும். ஞானமே முக்கியம். நீதிமொழிகள் நிறைய ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. என் பிள்ளைகளை ஞானத்துக்கு செவியை சாயுங்கள், புத்திமதிகளை கேளுங்கள். நம்ம என்ன ஆலோசனை கொடுக்க பிள்ளைங்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எடுங்க, என்ன சொன்னாலும் நம்மளை பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ ரோபோ மாதிரி வந்து பேசிகிட்டே இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஞானத்துக்கு செவி என்ன செய்யறது கிடையாது. ஏன்னா தான் தான் ரொம்ப ஞானவான நினைத்து கொள்வது. ஞானம் எவ்வளவோ இருக்குது. அல்லேலூயா. நமக்கு அதான் கற்றுக்கொண்டது கை மண்ணளவு தான், கல்லாதது உலகளவு. ஞானம் உலகளவு பெருங்கி இருக்குது. தேவ ஞானம் நமக்கு தருவதாக. அல்லேலூயா. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, எங்கிருந்து ஞானம் வருதா? பரத்திலிருந்து ஞானம் வரணும். ஆண்டவரே, நான் ஞானமுள்ள மகளாய் என்னை மாற்றுங்க, ஞானமுள்ள மகனாய் என்னை மாற்றுங்க. நான் எப்படி இதை செய்ய வேண்டும்? ஞானம் வெளிப்படணும். அல்லேலூயா. அது எப்படி இருக்குதா? நமக்கு ஒரு அலங்காரமாக இருக்குது. ஏசாயா 62:3 வாசிங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும். இப்ப இந்த அடுத்த ஒரு அலங்காரம் என்னது? கிரீடமாகி அலங்காரம். மனைவி தன் புருஷனுக்கு எப்படி இருக்கிறாங்களா? கிரீடம் போல இருக்கிறாங்க. கிரீடமாகி அப்படின்னா என்ன? ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ராஜாத்தி என்கிற ஒரு வாழ்க்கை, ராணி என்கிற பட்டத்துக்குரிய ஒரு வாழ்க்கை, அதுதான் அங்கீகரிக்கப்படுவது. அலங்காரமான கிரீடம். தேவன் நமக்கு எதை கொடுக்கிறாரா? அலங்காரமான கிரீடத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் நீ ராஜ முடியுமாய் இருப்பாய். கிரீடமாய் நம்மளை அலங்கரிக்கிறார் ஆண்டவர். இந்த கிரீடம் பாருங்க, எப்படி முத்துக்களை வைத்து கற்களினால் பதித்து அழகான வேலைப்பாடுகள்லாம் என்ன செய்யப்படுகிறது? கிரீடம் அலங்கரிக்கப்படுகிறது. பரலோகத்துக்கு போனால் நமக்கு என்ன கொடுப்பார் ஆண்டவர்? கிரீடம் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. யாருடைய கிரீடம்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல. பரலோகத்துக்கு போனால் தான் தெரியும். யாருடைய கிரீடம் முத்துக்கள் பதிக்கப்படாமல் இருக்குதா, விலையேறப்பட்ட கற்கள் பதிக்கப்படாமல் இருக்குதா? நல்ல அழகான கிரீடம் வேணும்னா பூமியில நம்ம செய்கிற கிரியை தான். அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் ஜொலிக்கிற கிரீடத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம், அப்படியே கிரீடம் ஜொலிக்கும். அதெல்லாம் என்னப்பா ஒரு மாதம் வச்சா அது அப்படியே கருத்து போயிடும். ஆனால் பரலோகத்தில் தேவன் நமக்கு ஜொலிக்கிற கிரீடத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அது எப்படி ஜொலிக்கும்னா, இங்கே நீங்கள் பூமியில் எப்படி ஆண்டவருக்காக ஜொலிக்கிறீங்களோ அந்த ஜொலிக்கிற ஒவ்வொரு முத்துக்களா கல்லா என்ன செய்வார் ஆண்டவர்? அதை அழகாக டெக்கரேட் பண்ணுவார். இங்கே படுகிற பிரயாசத்துக்கு தான் பலன் ஜொலிக்கிற கிரீடம்.
அலங்காரமான கிரீடமாய் தேவன் நம்ம என்ன செய்கிறாரா? அலங்காரமாய் மாற்றுகிறார். அலங்காரமான கனிகள், வரங்கள் அலங்கரிக்கப்படுகிறது. மரத்தில் அழகான இலைகள், அழகான பூக்கள், காய்கள், பழங்கள் இருந்தால் அந்த மரத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பார்க்க ஆசையாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் அத்திமரத்தில் வரும்போது அதுகிட்ட என்ன இல்லை? பழங்கள் இல்லாதனால அந்த மரத்தை சபிச்சிட்டார். நம்முடைய வாழ்க்கை அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். நல்ல பூக்கள் நிறைந்த, வாசனை வீசுகிற, சாட்சி நிறைந்த வாழ்க்கை, நல்ல இலைகள் நிறைந்த பசுமையான வாழ்க்கை, நல்ல பழங்களை கொடுக்கிற வாழ்க்கையை தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காட்டொலிவு மரமாய் இருந்த நம்மை தேவன் வெட்டி எடுத்து நல்ல ஒளிவு மரமாகி அவரோடு ஒட்ட வைத்திருக்கிறார். எதற்காக? நாம் செழித்து வளர்ந்து கனி கொடுக்கும்படியாக. நம்முடைய அலங்காரம் அப்படிப்பட்ட அலங்காரமாய் இருக்கணும். உன்னுடைய அலங்காரம் லீபனோனின் அலங்காரத்தை போல இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. அவ்வளோ பசுமையான அலங்காரம். லீபனோன் என்கிறது ஒரு பெரிய மலை. அந்த மலை பச்சை பசேன்னு இருக்குமா, செழிப்பான மலை. அப்படிதான் தேவன் நம்மளை மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. மணவாட்டி தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஏன்? அந்த மணவாளனை சந்திக்கும்படியாக. கீழ்ப்படிந்து தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். பசுத்தமாய் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். நல்ல குணங்களினால் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பினால் நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அலங்காரமான வஸ்திரம், அலங்காரமான கிரீடம், நல்ல குணம், ஞானம், நல்ல யோசனையினால் நாம் நம்மை அலங்கரித்து கொண்டு மணவாளனுக்காக நாம் காத்திருக்க வேண்டும். மணவாளன் வந்து நம்ம என்ன செய்வார்? அவருடைய அறைக்கு அழைத்து கொண்டு செல்லுவார். ஹல்லேலூயா. Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahal, Trichy 620002. Cell phone 9976607364.